அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய பொழுதுல நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் செஞ்சு காட்டப்படும். அதோட பேர் வஜ்ராசனம். குட் மார்னிங் எவ்ரிபடி. Today I am going to do a new exercise. The name of the exercise is வஜ்ராசனம். ஓகே, நாங்கள் பயிற்சிக்குள்ள முதல்ல போவோம். அதுக்கு பிறகு அதனுடைய பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் பயிற்சியை முடிச்சுட்டு பார்ப்போம். சரியா? இப்போ நான் இருக்கிறது சுகாசன நிலை. இந்த சுகாசன நிலையில தான் நின்று கொண்டு பாருங்க, என்னுடைய முள்ளந்தண்டு இதெல்லாம் நேர் நின்ற நிலையை தான் இருக்குது. சுகாசனங்கள் இருந்து கொண்டு கைகள் ரெண்டுலையும் சின்முத்திரை வச்சுக்கொண்டு ஒரு ஆழமான மூச்சு, இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னுக்கு ஒரு 2 ஆழமான மூச்சு எடுத்துக்கிட்டு நம்மள கொஞ்சம் இது பண்ணி கொள்ளணும். ஓகே, ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. ஓகே, இப்போ நாங்கள் வஜ்ராசனம் எப்படி செய்யறது என்ற ஒரு முறைக்கு இந்த முறையில் இருந்து கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஓகே, இது சுவாசன நிலையா. பிறகு நம்மளுடைய வலது கால்களை மேலும் நல்லா நீட்டிக்கொள்ளணும். இடது காலம் நீட்டிக்கொள்ளணும். நீட்டிக்கொண்டு நீட்டி எடுத்துக்கொண்டு இடது காலை மடிச்சு இப்படி வச்சுக்கொள்ளும். வலது காலை இப்படி மடிச்சு இந்த பக்கம் வச்சுக்கொள்ளணும். இந்த நிலையில இப்படி இருக்கும். இதுதான் வஜ்ராசனம். இது மிகவும் இலகுவான ஒரு ஆசனம். இந்த ஆசனம் என்னத்துக்கு பயன்படுற விஷயம் உங்களுக்கு நான் அடுத்த தடவை சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆங்கிள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பின்பக்க பொசிஷன் தெரியாது. எப்படி இந்த பின்பக்கம் எப்படி இருக்குன்ற விஷயம் தெரியாது. ஓகே, நான் அடுத்த கட்டமா என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நான் பின்பக்கம் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, என்னுடைய முள்ளந்தண்டெல்லாம் அப்படியே நேர் நிமிந்த நிலையில் இருக்கு. நான் ஒரு நேரான ஒரு நிலையில் இருக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு இந்த ஆசனம் செஞ்சா ஓகே. இப்ப நான் அடுத்த பக்கம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது சரியாண்டு அதை பார்த்ததுக்கு பிறகு இதனுடைய பலன்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஓகே. பாத்தீங்களா, நான் என்னுடைய பின்னாட்டு சதவளம் என்னுடைய கால்களில் தான் தங்கி இருக்கு. இந்த கால்களுக்கு தான் இப்படிதான் இருக்கும். இப்படி இருந்தா என்னுடைய பலன்கள் பாருங்க, நம்முடைய முள்ளந்தண்டு நேர் நிமிந்த நிலையில இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் வஜ்ராசனம். இது மிக மிக ஒரு இலகுவான ஒரு ஆசனம். ஆனா இது இலகுவான ஆசனமாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் அதிகப்படியான பலன்கள். ஓகே, அதிகப்படியான பலன்கள் இது தரக்கூடிய. வஜ்ரம் என்றால் என்ன? உறுதியாக்குதல். அப்ப இது வஜ்ராசனம். அப்ப நம்மளுடைய உடலையும் மனதையும் உறுதியாக்கக்கூடிய ஒரு ஆசனம். அப்ப உடல் ஒன்று சொல்லி மனம் ஒன்றுன்னு சொன்னா அது ரெண்டும் சேர்ந்து இயங்காது. ரெண்டும் சேர்ந்து இயங்கினாதான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் சரியான முறையில இயங்கும். இப்ப வஜ்ராசனத்துக்கும் இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் உடல் உறுப்புகள் அவ்வளவுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்ப என்ன வஜ்ராசனம்? அப்ப வஜ்ராசனம் செய்வதற்கான முதல் காரணம், நம்மளுடைய வயிறு எப்ப தொப்ப போடுதோ அப்ப நம்ம நினைச்சு கொள்ள வேண்டியதான் நமக்கு நோய் வரப்போகின்றது. ஓகே, அப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தாலே நுரையீரல் பாதிக்கப்படும், இதயம் பாதிக்கப்படும், நாளடைவில் இதயத்தில் ஒரு வலி ஒன்று உருவாகும். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. அப்ப எப்பவுமே ஆசனங்கள் செய்யும் போது சாப்பிடாம தான் செய்யணும். ஆனா இந்த ஒரு ஆசனம் மட்டும்தான் சாப்பிட்டவங்க செய்யற ஆசனம். என்று சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஜீரண மண்டலத்தை சரி செய்யும். இப்படி இருந்து கொண்டே நாங்க சாப்பிடலாம், இப்படி இருந்து கொண்டே நாங்க டிவி பார்க்கலாம், இப்படி இருந்து கொண்டே நாங்க படிக்கலாம். மிக மிக அற்புதமான ஒரு ஆசனம். பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆசனம். நினைவாற்றலை வளர்க்கும். முள்ளந்தண்டு நேராக இருந்தாலே நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிடலாம். முள்ளந்தண்டு எப்போ நமக்கு இப்படி போகுதோ அன்றைக்கு நம்ம நினைக்க வேண்டியதான் நமக்கு கீழே போகிறோம், தாழ்ந்த நிலைக்கு போயிட முடியாது. அப்ப மனமும் உறுதியா இருக்கணும், உடலும் உறுதியா இருக்கணும். அப்ப உடலும் மனமும் உறுதியாக்குறதுக்கு என்ன விஷயம் சொன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்குமுறைகள்லையும் அது இருக்குது. பசிச்சு சாப்பிடணும், ருசிக்காக சாப்பிடக்கூடாது. இப்போ பசிச்சு சாப்பிடணும்னு சொல்லி சொன்னா, பசிச்சு சாப்பிட்டா ஜீரண சக்தி தானாக ஏற்படும். சரியான முறையில மலங்கள் வெளியானா உங்களுக்கு தேவையற்ற நச்சு காற்றுகள் உருவாகாது. நச்சு காற்றுகள் உருவாகல என்று சொன்னா நம்ம உடல் சீராக இயங்கும். மனம் சொல்றதை கேட்கும். புத்தி மனம் இரண்டும் சொல்ற விஷயங்களை வடிவா கேட்டு வடிவா அந்த உடல் செயல்படும். உள்ளுக்கு சாப்பிட்ற சாப்பாடு நாங்க என்ன சொல்றது,
சரியான முறையில் பசிக்காம ருசிக்காக கண்ட நேரங்களில் சாப்பிட்டோம்னு சொன்னால் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உருவாகும். இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உருவானாலே உடல்ல நிறைய நோய்கள் ஏற்படும், மந்த புத்தி ஏற்படும், சுறுசுறுப்பு தன்மை குறையும். இதுதான் இந்த அப்ப இந்த ஆசனத்தை படிப்படியாக நீங்க வந்து ஒரு நாளைக்கு உங்களோட உடலுக்கு ஏற்றால் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் நீங்க இருக்கலாம். அவ்வளவு நேரம் இருக்கிறதுனால இந்த ஆசனத்துல நல்ல பலன்கள் இருக்குது. அதனால இந்த ஆசனத்தை டெய்லி காலையிலேயோ இல்லாட்டி பின்னிறமோ உங்களுக்கு வசதிக்கு ஏற்பட்ட போல கட்டாயம் நீங்க இதை செய்யுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், உங்களோட வயிறு நல்ல சுத்தப்படும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் போகும், ரத்தோட்டம் சீராக இருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே ஆசனங்கள் ஒவ்வொன்றோடு தொடர்புபட்டது. ஒரு ஆசனம் செஞ்சா இதுதான் பலன் சொல்லணும். ஒரு ஆசனம் செஞ்சா எல்லா பலன்களுமே வந்துடும். அதனால வந்து ஒரே வந்து ரத்தோட்டம் சீராக இருக்கும், முள்ளந்தது இதயம் நல்லா பலப்படும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும் சொல்லி ஒவ்வொரு ஆசனங்களை சொல்லும் போது இது ஒரே மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆசனம் செஞ்சா அதுல எல்லாமே உடல்ல எல்லாத்துக்கும் அந்த ஆசனத்தின் நன்மை இருக்குது. அதனாலதான் திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லி கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப நம்ம சொல்லத்தானே எல்லாருக்கும் விளங்கும். ஒரு தடவை சொன்னோம்னா விளங்கும். அதுக்கு பிறகு நம்ம சொல்லாம விட்டோம்னா மறந்துடும். அதனாலதான் ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த அடிக்கடி திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம். ஓகே, நான் இந்த ஆசனம் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதனுடைய பலன்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய ஆசனத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படி நான் யோகா மோகன்.